எங்க இந்தாங்க. இந்த ஃபைல் தானே? நீ எப்படி வந்த? ஆட்டோல. அத கேக்கல மல்லி. நீ எப்படிங்க? உனக்கு யார் இங்க வர சொன்னது? விளையாடுறீங்களா? நீங்க ஃபோன் பண்ணி ஃபைல கொண்டு வர சொன்னதா தான் சொன்னாங்க. நான் எப்போ சொன்னேன்? வீட்ல உள்ளவங்களை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் போயிட்டு வரேன்னு என்கிட்ட நல்லவன் மாதிரி சொல்லிட்டு ஃபோன் போட்டு நான் எடுத்துட்டு வர சொன்னதா சொல்லியிருக்கான் அந்த ஆளு. இருக்கட்டும், அந்த ஆளு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இந்த ஃபைல் தானே? இதான். மல்லி, சாரி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ என்ன நம்புறியான்னு தெரியல. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. இந்த செக்யூரிட்டி தான். அப்போ இந்த ஃபைல் இப்போ தேவையில்லையா? இல்ல மல்லி, இது தேவைதான். ஆனா அப்புறம் என்ன ஆனா அவனானு? வந்தது ஒன்றும் வேஸ்ட் ஆகலல்ல. நான் கிளம்புறேன். மல்லி மல்லி மல்லி, ஐம் சாரி. எத்தனை தடவை கேப்பீங்க? அது எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இது வேற சாரியா? இல்ல, இப்ப நடந்ததுக்கு இல்ல. ஆனா உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டல, அதுக்காக தான். நீ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டேன்னு என் மனசுக்கு தெரியுது. ஆனா அந்த நேரம் அவமானப்பட்டு நிக்கும் போது அது என்னையும் மீறி கோவம் வந்துருது. உன்கிட்ட நான் ரொம்ப ஆக்ரோஷமா வேற பிஹேவ் பண்ணிட்டேன். போய் யோசிச்சு பார்க்கும்போதுதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலா பார்த்தா நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். என்ன திடீர்னு? இல்ல மல்லி, இப்பதான் எங்க மேனேஜர் ஒரு விஷயம் சொன்னாரு. அதை யோசிச்சு பார்த்தா ஒன்னொன்னா இப்பதான் புரியுது. என்ன பத்தி எதுவுமே தெரியாத மேனேஜர் சொல்லிதான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியணுமா? மல்லி, உன்னை பத்தின்னு இல்ல. ஆக்சுவலா கனடா ப்ராஜெக்ட்ல நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா அது இல்லாம போச்சுன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நான் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன். அதுக்காக நான் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. ஏன் நான் அப்படி நடந்துகிட்டேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியுமா, நான் போக இருந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தர் கூட பொழைக்கல. இத கேக்குற உனக்கு இவ்வளவு ஷாக்கிங் நியூஸா இருக்குன்னா, போயிருக்க வேண்டியனா போய் சேர்ந்திருக்க வேண்டியதா இருக்குமே நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. குணசேகரன் இந்த விஷயத்த சொல்றப்ப அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா கடவுள் பல விதங்கள்ல என்ன அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு தடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அங்க போக வேண்டாம்னு தடுத்திருக்காருன்னு சொல்றதை விட நான் செத்துடக்கூடாது, கொஞ்ச நாள் பொழைச்சு போட்டோன்னு அவகாசம் கொடுத்திருக்காருன்னு நான் பாக்குறேன். இப்படி அன்கண்ட்ரோல்டா நான் நடந்திருக்க கூடாது மல்லி. ஐம் ரியலி சாரி. நீங்க அன்கண்ட்ரோல்டாலாம் இல்ல, உங்க அக்காவோட கண்ட்ரோல்ல இருந்தீங்க, இருக்கிறீங்க. இதான் நான் உங்களை பத்தி நினைக்கிறேன். தப்புன்னு சொல்லல, சொல்றேன் அவ்வளவுதான். ஏதோ இந்த மல்லி மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் வரேங்க, நேரம் ஆச்சு. மல்லி, நான் எவ்வளவு இதுவா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் வரேன். ஏதோ மீட்டிங்னு சொன்னீங்க. அது மீட்டிங்ல கேன்சல் ஆயிடுச்சு. ஆமா மல்லி, கேன்சல் ஆனதும் நல்லதுதான். நீ வெயிட் பண்ணு. எப்படி நீ சாப்பிட்டுருக்க மாட்டல்ல? நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும். நம்ம போறப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம். ஏய், இப்ப ஏன் சிரிக்கிற? இல்ல, போலீஸ் இழுத்துட்டு போகும்போது கண்டுக்கவே இல்ல. ஸ்டேஷனுக்கு வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். உங்களை குத்தி காட்டணும்னு சொல்லல, மனசுல இருந்துச்சு. அத சுமந்துட்டே இருக்க முடியல, ரொம்ப பாரமா இருந்துச்சு, சொல்லிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல மல்லி. சரி விடுங்க, இனி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நான் வரேங்க.
இரு இரு. ஏய் மல்லி, ஏன் இவ்வளவு அவசரம்? இரு, நான் ட்ரை பண்றேன், நீ வா. இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். மல்லி, நான் தான் சொல்றேன்ல, நீ இந்த பக்கம் வா. இது ஓபன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன், நீ வா. ம். அ, அது கதவு லாக் ஆயிடுச்சு மல்லி. வீரா அப்பா வந்தீங்க? ம்? ஆமா, லாக் ஆயிருக்கு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி. உங்களை உள்ள வச்சுட்டு எப்படி லாக் பண்ணிட்டு போவாங்க? அதானே, ஏன் இப்படி பண்ணாரு அவரு? அவர் இன்னைக்கு என்கிட்டயே திருப்பி கேப்பீங்களா? இங்க பாருங்க, திறக்க சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. போன் பண்ணீங்கன்னு சப்பாத்தி கூட போடாம பெரியம்மாவை போட சொல்லி வந்துட்டேன். பாத்திரம்லாம் அப்படியே இருக்கு. மொட்டை மாடியில போட்ட துணி வேற அப்படியே கிடக்கு. ஐயோ, ராத்திரியில பனி வர ஜாஸ்தியா விழுது. வெண்பா ஹோம்வொர்க் எழுதிட்டாலான்னு தெரியல. ஐயோ, கதவை திறக்க சொல்லுங்க. மல்லி, நீ என்ன மல்லி, ஏதோ நான் போட்டு சொன்ன மாதிரி திறக்க சொல்லுங்க திறக்க சொல்லுங்கங்கற. கொஞ்சம் இரு, என்னன்னு பாப்போம். நானே முதல்ல போன் பண்ணி பாக்குறேன். சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஷோ, போன் எங்க வச்சேன்? இங்க தானே வச்சேன். ச்சே, எங்க தான் போச்சோ? என்ன கேட்டீங்களா இல்லையா? மல்லி, அது வந்து போனை காணும். அதத்தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், அது இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். எங்க வச்சேன்? என்ன மல்லி, ஏன் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஃபைல் ரொம்ப அவசரமா வேணும்னு என்ன வர வச்சு தனியா என்கிட்ட சாரி கேட்டு சமாதானப்படுத்தணும், அதானே? நீங்க என்ன இப்படி தனியா கூப்பிட்டு சாரி கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த பாரு மல்லி, நான் அப்பெல்லாம் நினைக்கல. வீட்டுக்கு வந்திருந்தாலும் நான் சாரி கேட்டிருப்பேன். என் நேரம் எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா சதி வேலை பண்ற மாதிரி இருக்கு. மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, போன் காணாம போயிடுச்சு, லேண்ட்லைன் டெட் ஆயிடுச்சு, கதவு லாக் ஆயிடுச்சு. எல்லாமே தற்செயலா ஒரே நேரத்துல நடக்குது, அப்படிதானே? எஸ், ஆமா மல்லி. நீ என்ன நம்பலன்னு நினைக்கிறேன். இரு, போன் கிடைச்ச உடனே நான் செக்யூரிட்டி கிட்ட பேசுறேன். அப்ப தெரியும் உனக்கு என்ன பத்தி. இந்த போன் எங்க போச்சு? என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? கால்ல எல்லாம் விழுந்தா நல்லாவா இருக்கு? கால்ல விழுந்தனா? நான் இந்த புக் எடுக்கிறதுக்காக குனிஞ்ச மல்லி. சம்மந்தம் இல்லாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. முதல்ல போன் தேடுற வழி பாருங்க. நான் இப்ப வீட்டுக்கு போகணும். எனக்கு மட்டும் என்ன இங்கே இருக்கணும்னு ஆசையா என்ன? போனை தான் எங்க வச்சேன்னு தெரியல. நீ கொஞ்சம் வெளியில போறியா? நான் என் போனை தேடணும். பூட்டி வச்சுட்டு வெளிய போனா எப்படி? மொத்தமா வெளியில இல்ல மல்லி, நீ இந்த ரூம்ல இருந்து கொஞ்சம் வெளியில போய் உட்காருன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். நான் கொஞ்சம் நிதானமா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், டக்குன்னு தேடிடுவேன். சரி, நீ வெளியில எல்லாம் போவனா? வேணும்னா இங்கே உட்காரு. எங்க வச்சிருப்பேன்? அங்க வைக்கல, இங்கதான் வச்சேன். இங்க இருந்து அங்க போச்சு. இல்ல, சச்ச இருக்காது. ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேடின இடத்துலயே தேடினா திருப்பி கிடைச்சிருமா? ஐயோ அப்பா. மல்லி 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 மல்லி, நான் எடுத்து விடுறேன். மீண்டும்
என் மீது மீண்டும் தூரும் இந்த காதலே தோன்றும் நேரம் புது உலகமாகவே நம்மை எங்கென்றாலும் கூட்டி செல்லும் காதலே புவியினிலே உயிர் தொடர செய்து நீங்காமல் இமை பொழுதும் நம்மை இயக்கும் இந்த காதலே தனித்தனியாய் நம்மை பிரித்து வைத்து பாராமல் ஓருயிராய் நம்மை இணைக்கும் இந்த காதலே அகிலமெல்லாம் சுழற்ற வைக்கும் காதலே யாதையுமே ஈர்த்து வெல்லும் காதல் படர்ந்திடும் வேர்க்கூட மண் மீது காதலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.